ஞானின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவருடைய ரியல் நேம் ஞான தேசிங்கம். இவர் ஜூன் 2, 1943 தேனி மாவட்டத்துல பண்ணையபுரத்துல பிறந்திருக்காரு. அப்பா ராமசாமி, அம்மா சின்ன தாயம்மாள். இவருக்கு கங்கை அமரன் அண்டு வரதராஜன் இப்படி 2 பிரதர்ஸ் இருக்காங்க. கமலம்மாள் அண்டு பத்மாவதின்ற 2 சிஸ்டரும் இருக்காங்க. இவருடைய மனைவி ஜீவா இவங்க 2001 இறந்துட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவருக்கு கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி இப்படி 3 பசங்க இருக்காங்க. இவங்க 3 பேருமே மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் பிளேபேக் சிங்கர். இதுல குறிப்பா புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்ற பழமொழிக்கு ஏற்ப யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அவருக்குன்னு ஒரு தனி ட்ராக்கே இசையில உருவாக்கியிருக்காரு. நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும். அதே மாதிரிதான் இளையராஜா அவர்களுடைய இசைக்கு ஆர்வமே அவருடைய அண்ணன் தாங்க. ஆமாங்க, இளையராஜா அவர்களுடைய அண்ணன் வரதராஜன் அவர்கள் அப்போ இசை மற்றும் நாடக கச்சேரிக்கெல்லாம் போவாராம். ஒரு நாள் அண்ணன் வரதராஜன் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அந்த சமயத்துல இவங்களுடைய அம்மா சின்ன தாயம்மாள், நீ வேணா ஞானதேசிங்க கூட கூப்பிட்டு போயேன் அப்படின்னு சொன்னாங்களாம். கச்சேரிக்கு பாட்டு பாட இவரை கூட்டு போலங்க, ஹார்மோனிய பெட்டியை தூக்குறதுக்கு ஆள் இல்லாம தான் இவரை கூட்டு போயிருக்காரு. இப்படி இளையராஜா அவர்கள் அவங்க அண்ணன் கூட சேர்ந்து 1961 இருந்து 1968 வரைக்கும் இந்திய நாடக கச்சேரிக்கெல்லாம் போயிருக்காரு. சரி, இவருடைய நேம் ஞான தேசிங்கர். அப்ப எப்படி இளையராஜா மாறின கேள்வியும் நமக்குள்ள வரும். இவருடைய அப்பா ராமசாமி அவர்கள் இவரை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக ராஜையா அப்படின்னு நேம சேஞ்ச் பண்ணாராம். அப்புறம் வீட்டுல ஞான தேசிகர் கூப்பிடுவாங்களாம். வெளியெல்லாம் போனாங்கன்னா ராஜையா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அண்ணங்க கூட சேர்ந்து அவர் இசை கச்சேரியில பாடவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த இசையை இன்னும் நம்ம கத்துக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுல இருந்த ரேடியோவை வித்து இவரு சென்னைக்கு புறப்பட்டு வந்திருக்காரு. இப்படி 1969, அதாவது 26 வயசுல சென்னைக்கு வந்த இளையராஜா அவர்கள் தன்ராஜ் மாஸ்டர் அவர்கள்கிட்ட மியூசிக் கத்துக்கிட்டாராம். இவர்கிட்ட ஆரம்பத்துல பியானோ கத்துக்கணும் அப்படின்னு தான் இளையராஜா அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனா இவருடைய இசை ஆர்வத்தை பார்த்த தன்ராஜ் மாஸ்டர் ஃப்ரீயா உனக்கு நான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாசிக்க கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கத்துக் கொடுத்தாராம். இப்படி இவர் ட்ரைனிங்ல இருக்கும்போது ஓனா இவரே மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்துல தான் இவருக்கு ஒரு பட வாய்ப்பும் வந்திருக்கு. ஆமாங்க, 1976 வெளியான அன்னக்கிளின்ற படத்துல இவருடைய மியூசிக்ல ஜானகி அம்மாவுடைய அற்புதமான குரல்ல வெளியான மச்சான பாத்தீங்களா இந்த சாங் இப்ப வரைக்கும் பட்டி தொட்டி எல்லாமே கலக்கிட்டு வருது. இளையராஜா அவர்கள் ஓனா கம்போஸ் பண்ணதை பார்த்த தன்ராஜ் மாஸ்டர் இவருக்கு ராஜான் பேர் வச்சாராம். அதை தொடர்ந்து இந்த படத்துல இவருடைய மியூசிக்கை பார்த்த பஞ்சு அருணாச்சலம், அதாவது இந்த படத்துடைய ப்ரொடியூசர் அவர்கள் இளையராஜா அப்படின்னு பேர் மாத்திட்டாராம். இந்த ஒரு பட வெற்றியை தொடர்ந்து 16 வயதினிலே பொண்ணு ஊருக்கு புதுசு இந்த படங்கள்லயும் இவருடைய நாட்டுப்புற இசையால பட்டி தொட்டி எல்லாமே கலக்கியிருக்காரு. இவருடைய இந்த இசைக்கு வடிவம் கொடுக்க பேருதவியா இருந்தவங்க கண்ணதாசன் அவர்கள், வாலிமுத்து அவர்கள், வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகள் தாங்க. இப்படி பல ஜாம்பவான்கள் வரிகளோடு இவருடைய இசையும் சேர்த்து பல பின்னணி பாடகர்களையும் உருவாக்கியிருக்காரு. அதுலயும் குறிப்பா எஸ்பிபி மற்றும் இசைஞானி இவங்க 2 பேருடைய கூட்டணியில உருவான பல பாடல்கள் எவர்கிரீன் சாங்ஸ் தாங்க. இதுவரைக்கும் இவர் 1000க்கும் மேற்பட்ட படங்கள் மற்றும் 6500க்கும் மேற்பட்ட பாடல்களை இசையமைச்சு இசை சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. இவருடைய இசையை கௌரவிக்கிற வகையில 5 தேசிய விருதுகள், பத்மபூஷன் விருதை 2010 மற்றும் பத்ம விபூஷன் விருதை 2018 வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாம 1994 அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் 1996 மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இந்த 2 பல்கலைக்கழகத்திலுமே 2 முறை டாக்டர் கௌரவ பட்டம் வாங்கியிருக்காருங்க. இப்ப வரைக்கும் பல விருதுகளை வாங்கி குவிக்கிறாருன்னே சொல்லலாங்க. இப்படி இவருடைய இசையால பல உள்ளங்களை கட்டி போட்டு வச்சிருக்காருன்னே சொல்லலாம். அவங்களுக்காக படங்கள்ல மட்டும் இல்லாம லைவ் கான்சர்ட்டும் பண்ணியிருக்காரு. அதுல குறிப்பா 2013 நார்த் அமெரிக்கால என்ட்ரி கொடுத்த இசைஞானி அவர்கள் டொரண்டோ, கனடால லைவ் கான்சர்ட்டும் பண்ணியிருக்காரு. லண்டன், ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து இப்படி பல நாடுகள்ல இவருக்கு பல லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. இதுவரைக்கும் இவர் 12 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. எனக்கு இசைனா என்னன்னே தெரியாதுன்ற ஒரு வார்த்தையை இவர் இப்ப வரைக்கும் சொல்லுவாராம். நம்ம எல்லாருமே நிறைய வகையான இசை இருக்கு, அந்த இசையில இருந்து நம்ம இப்படி கத்துக்கணும்னு நினைப்போம். ஆனா இவர் ஒரு ராகத்தையே உருவாக்கியிருக்காருங்க. ஆமாங்க, இவருடைய கற்பனை சக்திக்கு அளவே இருக்காதாம். அந்த வகையில இவர் பஞ்சமுகி அப்படின்ற புதிய கர்நாடக ராகத்தை உருவாக்கியிருக்காரு. இப்படி ஒரு இசை சாம்ராஜ்யத்தை உருவாக்குன இளையராஜான்ற ஜாம்பவான நம்ம எல்லாருமே மாஸ்ட்ரோ அண்ட் இசை ஞானி அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஆனா இவருக்கு பண்ணைப்புறக்காரன் கூப்பிட்டாதான் பிடிக்குமாங்க. இப்போ நிறைய பேர் அவங்களுடைய லைஃப்ல தனிமையை ரசிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இவருடைய இசை மூலியமா இனிமையை கொடுக்குறாருன்னே சொல்லலாம். ஸோ நானும் தனிமையில் இருக்கும் போது இளையராஜா அவர்களோட இசை தான் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு இவரோட இசையில் வந்த இந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ட்டு எந்த பாடலை சொல்கிறீங்களோ அந்த பாடலை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த பயோகிராஃபியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி